டிட்வா புயல். இந்த ஒரு புயல் ஸ்ரீலங்காவையே உலுக்கி எடுத்துருச்சு அப்படின்றது சொல்லலாம். ஒட்டுமொத்த இலங்கையுமே இந்த ஒரு டிட்வா புயல்னால முழுகிடுச்சுங்க. இது இன்னும் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்றது சொல்லணும்னா, சென்னையில நம்ம இருந்திருக்கோம். நம்ம புயல்லாம் பார்ப்போம்ல. அந்த மாதிரி ஒரே நேரத்தில் சென்னையில 100 புயல் வந்தா எப்படி இருக்கும்? நம்மளால தாங்க முடியுமா? ஆனா இன்னைக்கு இலங்கையில அதுதான் சிச்சுவேஷன். அங்க இருக்கிற மக்கள் இதை தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு புயல்னால கிட்டத்தட்ட 70 பேர் இறந்துருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட பேர் ஆட்களே மிஸ்ஸிங்க. அந்த ஃப்ளட்லையும் அந்த லேண்ட் ஸ்லைடுலையும் அந்த மழையிலையுமே வந்துட்டு நிறைய மக்கள் காணாம போயிருக்காங்க. எங்க தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் கூட அவங்களோட குடும்பங்களும் அவங்களோட சொந்தக்காரங்களும் வந்துட்டு தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமையா இருக்கு. இன்னைக்கு 6000 வீடுகள் கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிருக்கு. அது வெறும் வீடுகள் கிடையாது, 6000 பேரோட வாழ்க்கை. அந்த வீடுகளுக்கு கூரைக்கு மேல அந்த சொந்த வீட்டுக்காரங்களே வந்துட்டு கூரைக்கு மேல நின்று அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்காக யாராவது ரெஸ்கியூ டீம் வரமாட்டாங்களான்னு சொல்லி சொந்த வீட்டு கூரை மேல உட்கார்ந்து ரெஸ்கியூ டீமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒருத்தர் 2 பேர்ல கிட்டத்தட்ட 6000க்கும் மேலான குடும்பங்கள் தான் வீட்டு கூரை மேல உட்கார்ந்துகிட்டு இந்த ஒரு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவங்க இலங்கை மக்கள்லாம் அவங்க பார்க்காத பிரச்சனையே கிடையாது. இன்னைக்கு இயற்கையுமே அவங்கள வந்துட்டு சோதிச்சுக்கிட்டு இருக்குன்றது நினைக்கும் போது ரொம்பவே ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு இந்த டிட்வா புயல் இன்னைக்கு இலங்கையில இந்த அளவுக்கு ஒரு பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்குன்னா, இன்னும் சில நாட்கள், இன்னும் சொல்ல போனா 1-2 நாட்கள்ல அது தமிழ்நாடுக்கு வரப்போகுது, முக்கியமா சென்னைக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இந்த டிட்வா புயல் ஸ்ரீலங்காவை இப்போ என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருக்கு? ஒரே நேரத்தில் மழையும் பயங்கரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒரே நேரத்தில் வேகமான காற்றும் அடிக்குது, அதே நேரத்தில் ஃப்ளட்டுமே இருக்கு. இன்னைக்கு அந்த ஃப்ளட்டில் ஏகப்பட்ட வண்டிகள் அடிச்சுக்கிட்டு போகுது தண்ணியில், ஏகப்பட்ட வீடுகள் அந்த ஃப்ளட்டில் மூழ்கி இருக்கு. இன்னைக்கு ஏகப்பட்ட மக்களோட வாழ்வாதாரமே இதனால அழிஞ்சு போயிருக்கு. ஏகப்பட்ட பேரோட சொந்தங்களே வந்துட்டு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம அவங்களோட உடல்கள் கூட தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃப்ளட்டில் அடிச்சுட்டு போன அந்த உடல்கள் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் இந்த மழைலாம் நின்னதுக்கு அப்புறமா எத்தனை பேர் தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அஃபிஷியலாக கணக்கெடுத்து சொல்ற நிலைமையில இப்போ இருக்கு அங்க இருக்கிற மக்களோட நிலைமை. இந்த ஒரு ஃப்ளட்னால அங்க ரெஸ்கியூ டீம்னாலேயே நிறைய இடங்களுக்கு போக முடியல. இதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் போக முடியாத இடம், ரெஸ்கியூ டீம் போக முடியாத இடத்தை ஹெலிகாப்டர் மூலியமா வந்துட்டு அந்த இடத்துக்கு அனுப்பி ஹெலிகாப்டர் மூலியமா ஏணிகளை விட்டு அங்க இருக்கிற மக்களை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஹெலிகாப்டர் மூலியமா எந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழல் அப்படின்றது பாருங்க. இது வரைக்கும் அங்க ஏகப்பட்ட பேருக்கு சரியான உணவு கிடைக்கல. இன்னைக்கு ஏகப்பட்ட பேருக்கு அவங்களோட உடைமைகளை இழந்து இருக்காங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட பேரோட வீடு இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு சொந்தமா வீடு உட்கார்ந்துகிட்டு இருந்தவங்க இந்த மழைக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வீடுன்றது கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழலை அங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம கடவுள் மேலே தான் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணணும். ஆனால் அவங்களுக்கு ஏகப்பட்ட தேவையான விஷயங்கள் தேவைப்படுது. சாப்பாடாக இருக்கட்டும், துணிமணிகளாக இருக்கட்டும், எமர்ஜென்சியாக தேவைப்படுற மெடிக்கல் கிட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இப்போ எல்லா நாடுகளுமே ஒன்றா சேர்ந்து இலங்கைக்கு வந்துட்டு இந்த உதவிகள் பண்ணாதான் அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பேசிக் ஹெல்ப் ஆகுது, பேசிக் நீட்ஸ் ஆகுது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ இருக்காங்க. இன்னைக்கு எல்லா கண்ட்ரியுமே இலங்கைக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு முன்னிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. சரி, இப்போ இந்த ஒரு டிட்வா புயல் எங்கே தான் இருக்கு? இப்போ தமிழ்நாடுக்கு வரப்போகுது அப்படின்ற பட்சத்தில் எக்ஸாக்டாக அதோட லொகேஷன் எங்கே இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது சென்னையிலிருந்து சரியா ஒரு 500 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஒரு டிட்வா புயல் அப்படின்றது இருக்கு. பாண்டிச்சேரியிலேருந்து கணக்கு பண்ணோம்னா வெறும் 400 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த டிட்வா புயல் அப்படின்றது இப்போதைக்கு கரண்ட் லொகேஷன்ல இருக்கு. இது கூடிய சீக்கிரத்தில் 1-2 நாள்ல சென்னைக்குள்ளேயும் பாண்டிச்சேரிக்குள்ளேயுமே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதனால அந்த புயலோட ஸ்பீடை எவ்வளோ தெரியுமா? 1 ஹவருக்கு 10 கிலோமீட்டர் வரைக்கும் கடக்குது. இதுதான் இங்கே பிரச்சனையே. ஏன்னா புயல் வந்த வேகத்திலே கடந்து போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு மழை அப்படின்றது 1 நாள் 2 நாள் இருக்கும். மிகப்பெரிய சேதங்கள் அப்படின்றது இருக்காது. ஆனால் ஒரு புயல் மெதுவாக நடக்குது, 1 ஹவருக்கு 10 கிலோமீட்டர் தான் அது வந்துட்டு கடக்குது அப்படின்றப்போ, இந்த டிட்வா புயல் மாதிரி கடக்குது அப்படின்றப்போ சேதங்கள் அதிகமாக இருக்கும். இந்த மழை பொழிவுகள் ரொம்ப நாள் நீடிக்கும். ஸோ இதனால மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். ஸோ இன்னைக்கு தமிழ்நாடோட ஏகப்பட்ட இடங்கள்ல ஃப்ளட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, மழை அதிகமாக பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு தமிழ்நாடு இப்போ எப்படி ஃபேஸ் பண்ண போகுது இந்த டிட்வா புயல் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சுமே இருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஐஎம்டி, நம்ம இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு எண்ணெயில ஏகப்பட்ட இடங்கள்ல வேகமாக காத்தடிக்கிற ஒரு விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். அந்த காத்துலாம் வந்துட்டு அந்த தரைவழி போகிற அந்த காத்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் பர் ஹவரா. ஸோ நம்ம
வீட்டோட கர்டன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம வீட்டோட டோராக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டப்பு 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 டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும். இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் வீட்லையும் அதுதான் நிலைமையாக இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றப்போ, தரை வழியாக வர அந்த காற்றோட ஸ்பீடு 70 km/h இருக்கு. அதனால வந்துட்டு இந்த மாதிரி எல்லா இடங்களையுமே இந்த மாதிரி வேகமாக காற்று அடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்துட்டு பரவலாக நம்மளால சென்னையிலுமே தமிழ்நாடு சுற்றி இருக்கிற மற்ற இடங்களுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஐஎம்டி தரப்புலேருந்து சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாதுங்க, இது கூட நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கு. நேற்றுக்கு மட்டும் ரெட் அலர்ட் எங்க தெரியுமா இருந்தது? ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, காரைக்கால் இந்த இடங்கள்லாம் நேற்றுக்கு ரெட் அலர்ட் இருந்தது. அதுவே இன்னைக்கு வந்துட்டு எங்கெங்கெல்லாம் மழைக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கடலூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் பயங்கரமான ஒரு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு நாளைக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல மழை இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது நாளைக்கு கூட பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா டிட்வா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடுமே புதுச்சேரியும் நோக்கியுமே வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு கடலூர்ல இருக்கிற கலெக்டர் வந்துட்டு ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் லீவ் விட்டுட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு. இன்னைக்கு கடலூர்ல ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துக்குமே வந்துட்டு லீவ். இது வந்துட்டு நேத்தே வந்துட்டு அங்க கடலூர்ல இருக்கிற கலெக்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டார் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இதோட தொடர்ச்சியா அடுத்தடுத்து வந்துட்டு எங்கெல்லாம் அதிகமா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு, எங்கெல்லாம் ரெட் அலர்ட்லாம் கொடுக்குறாங்களோ அங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் லீவ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. ஸோ இப்போ அடுத்தது இந்த டிட்வா புயல் வந்துட்டு இந்த தனுஷ்கோடி சைட்லாம் வந்துட்டு பயங்கரமா பாதிப்பை கொடுத்துருக்கு. நான் எப்படி இப்போ இந்த ஸ்ரீலங்காவை சொல்லிட்டு இருக்கணும், அதுல இருந்து ஒரு 10% இப்போ தனுஷ்கோடியில் இருக்கிற மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் ஒரு சூறாவளியான ஒரு காற்று, அதுக்கப்புறமா ஒரு சைடு மழை அப்படின்றது தனுஷ்கோடியில் பயங்கரமா இருக்கு. ஸோ இதனால தனுஷ்கோடியில் போகிற டூரிஸ்ட் கூட இதனால ஹோல்டு செய்யப்பட்டிருக்காங்க இந்த புயல்னால. ஸோ தனுஷ்கோடியுமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இந்த ஒரு டிட்வா புயல்னால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட தொடர்ச்சியாக தான் இதுக்கப்புறமா புதுச்சேரி, தமிழ்நாடு முழுக்க அடுத்தடுத்து வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜஸ் லீவ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எங்கெங்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில். ஸோ இதே தொடர்ச்சியாக வந்துட்டு நீங்க அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்குங்க. ஸோ எப்போ வேணாலும் மழை வரலாம், கரண்ட் ஆஃப் ஆகலாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள், அந்த கேண்டில்ஸாக இருக்கட்டும், எமர்ஜென்சி லைட்டாக இருக்கட்டும், சில வேற ஏதாச்சும் ஒன்று தேவைப்படுற விஷயங்களாக இருந்ததுன்னா எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுக்கான ஒரு ப்ரிகாஷன்ஸ் வச்சுக்கோங்க. சாப்பாடு கடை எல்லாமே இருக்கும், இல்லைன்னு சொல்லல. பட் அந்த நேரத்தில் டிமாண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கூட சில விஷயங்கள் கிடைக்காம போயிடலாம். ஸோ இதனால கொஞ்சம் விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ கொஞ்சம் எடுத்து வச்சுங்க. ஏன்னா நம்ம வருஷம் புயலை பார்க்குறோம், இது ஒன்றும் புதுசு இல்லை. பட் ஸ்ரீலங்காவை நம்ம பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிச்சு. என்னடா இந்த மாதிரி வந்துட்டு புயல் அடிக்குது, ஒரு சைடில் நிலச்சரிவு ஏற்படுது, ஒரு சைடு ஃப்ளட் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு முன்கூட்டியாக இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதோட தொடர்ச்சியா இப்போ இந்த டிட்வா புயல் வந்தா நம்மளோட அரசாங்கம் என்ன பண்ண போகுது அப்படின்றப்ப பார்க்கும்போது நம்மளோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட கலெக்டர்ஸோட, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஃப்ளட்டை சமாளிக்கக்கூடிய இந்த கார்பரேஷன்ஸ் அஃபிஷியல்ஸ் கூட இவங்க எல்லாரும் கூடயுமே வந்துட்டு மீட்டிங்ஸ் நடத்தியிருக்காங்க. அதில் அவர் சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்றப்போ எல்லாமே ஆல் செட்டாக இருக்கு. எவ்வளோ பெரிய புயல் வந்தாலுமே நாங்கள் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு விஷயமே சொல்றாரு. ஸோ இதனால வந்துட்டு யாரும் பயப்பட வேணாம், ஒன்றும் பெருசாக யோசிக்க வேணாம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாரு. இதோட தொடர்ச்சியாக கவர்மெண்ட், அதுக்கப்புறமா ரெஸ்கியூ டீம்ஸ் இது எல்லாமே தாண்டி நம்மளோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னா, திமுக ஆட்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு உங்களோட வீடு சுத்தி இருக்கிற மக்களையுமே கொஞ்சம் பார்த்துக்குங்க, அவங்க தேவைப்படுற உதவிகளுமே பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே ஒரு கோரிக்கையா வச்சிருக்காரு. ஸோ இதனால வந்துட்டு இப்போதைக்கு நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களுமே எல்லாமே பக்காவா ஒரு ப்ரிகாஷன்ஸை செட் பண்ணி வச்சிருக்கனால இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எல்லாமே வந்துட்டு இப்போதைக்கு ஒரு தோராயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இது வந்துட்டு இயற்கை பண்ற ஒரு விஷயம், எப்பயுமே வந்துட்டு நம்ம அதை கெஸ் பண்ணவே முடியாது அந்த இயற்கையை. ஸோ அதனால இது தமிழ்நாடுக்குள்ளேயும் வராமல் அப்படியே வேற எங்கேயாவது ஒரு சைடும் போகலாம், வாய்ப்பு இருக்கு. பட் தமிழ்நாடுக்குள்ள வந்தாலும் நம்ம அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு நம்மளும் எந்த அளவுக்கு ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்றதுமே ஒரு முன்கூட்டியே பிளானுமே நீங்க பண்ணிக்கங்கன்றது தான் என்னோட தரப்புலேருந்து சொல்லப்படுற ஒரு கருத்துமே. ஸோ இந்த ஒரு புயல் டிஎம்கேக்கும் சரி, அதே போல் வந்துட்டு இப்போ நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். ஏன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன், ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் ஒரு எலெக்ஷன். ஸோ இதனால் வந்துட்டு இந்த புயலை கண்டிப்பாக டிஎம்கே சைடும் சரி, நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுமே சரி ரொம்ப தீவிரமாக ரொம்ப பக்காவாக ஸ்கெட்ச் பண்ணி இதை வந்துட்டு செக்யூரிட்டியும் அதே நேரத்தில் வந்துட்டு நமக்கு தேவைப்படுற ரெஸ்கியூஸுமே அரேஞ்ச் பண்ணியே தீர்வார். ஏன் அப்படின்றப்போ அடுத்த வருஷம் ஒரு 4 மாதம் 5 மாதத்தில் எலெக்ஷன் வரும்போது இந்த ஒரு புயலை நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் மக்கள் தரப்புலேருந்து வேறு ஏதாச்சும் ஒரு அதிருப்தியான ஒரு விஷயங்கள் ஏற்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப முன்கூட்டியாக ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக இந்த ஒரு புயலை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம சேஃப்டியாக இருந்துக்கிட்டால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நமக்கு தேவையான விஷயங்களை முன்கூட்டியாக ரெடி
பண்ணி வச்சுட்டா எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் இந்த திட்வா புயலுக்கான ஒரு மொத்த இன்ஃபர்மேஷனும். ஸ்ரீலங்காவில் இப்போதைக்கு என்ன சிச்சுவேஷனுமே சொல்லியிருக்கேன். அடுத்தது தமிழ்நாட்டில் எப்போல்லாம் மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது எப்படி வரப்போகுது, இப்போதைக்கு புயல் எங்கே இருக்குது அப்படின்றது எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்கேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராச்சும் கடலோரமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இல்லை இந்த திட்வா புயலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இது அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி இந்த ஒரு டிட்வா புயலுமே ஸ்ரீலங்கா மக்களுக்காக ஒரு பிரேவுமே தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. இந்த டிட்வா புயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் தென் பை பை ஏபி.